இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பாபநாசம். பாபநாசத்தில் கேபிள் டிவி நிறுவனம் நடத்தி வருகிறார் கமல். இவருடைய முழு பொழுதுபோக்கு படம் பார்ப்பது மட்டுமே. இதனால் அனைத்து மொழிகளும் இவருக்கு அத்துப்படி. படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் நிறைய சினிமா படங்களை பார்த்து தனது பொது அறிவை வளர்த்து கொண்டார். இவருக்கு அழகான மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். மனைவி கௌதமியிடம் குழந்தைகள் நிவேதா தாமஸ் மற்றும் எக்ஸ்தர் மீது பாசத்தை பொழிந்து வரும் கமல் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஒரு நாள் கமலின் மூத்த மகளான நிவேதா தாமஸ் பள்ளியில் ஏற்பாடு செய்த சுற்றுலாவுக்கு செல்கிறார். அந்த சுற்றுலாவில் ஒரு இளைஞன் நிவேதா தாமஸுக்கு தெரியாமல் அவளை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்றும் கூறுகிறான். ஒரு நாள் இரவு அவளது வீட்டுக்கு வந்த அந்த இளைஞன் நிவேதா தாமஸிடம் தனது ஆசைக்கு இணங்குமாறு அவளை வற்புறுத்துகிறான். துளியும் சம்மதம் இல்லாமல் அவனிடம் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சுகிறாள். அப்போது கௌதமி அங்கு வருகிறார். விஷயம் அறிந்ததும் அவளும் இளைஞனிடம் தன்னுடைய பெண்ணை விட்டு விடுமாறு கெஞ்சுகிறாள். அப்போது அந்த இளைஞன் உன் மகளை விட்டு விடுகிறேன், அதற்கு பதிலாக நீ எனது ஆசைக்கு இணங்குகிறாயா என்று கௌதமியிடம் கூறுகிறான். தனது அம்மாவை இழிவுபடுத்தியதால் கோபமடைந்த நிவேதா தாமஸ் அவனை ஒரு இரும்பு கம்பியால் தாக்க அவன் அந்த இடத்திலேயே பிணமாகிறான். பின்பு அவனுடைய பிணத்தை அந்த தோட்டத்திலேயே புதைக்கிறார்கள். அப்போது கமலை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மறுநாள் வீட்டுக்கு வரும் கமலிடம் இரவு நடந்த விஷயத்தை கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த கொலையை மறைப்பதற்கான முயற்சியில் களமிறங்கிறார் கமல். அப்போது இவர்கள் கொலை செய்தது ஐஜி ஆஷா சரத்தின் மகன் என்பது கமலுக்கு தெரிய வருகிறது. அப்போதுதான் இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது என்பது கமல் குடும்பத்துக்கு புரிய வருகிறது. தொலைந்து போன தனது மகனை தேடும் முயற்சியில் ஆஷா தனது போலீஸ் படையை களமிறக்கிறார். அவர்கள் விசாரணையை பல கட்டங்களில் நடத்துகின்றனர். இறுதியில் இந்த பிரச்சனையில் இருந்து கமல் தனது குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா என்பதை மீதி கதை. கமல் படத்தின் முதல் பாதி முழுக்க அப்பாவி முகத்துடனே வலம் வருகிறார். அதே நேரத்தில் பாசமிகு அப்பாவாகவும் பொறுப்பான குடும்ப தலைவனாகவும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். நெல்லை தமிழ்ல அழகாக பேசி நடித்திருக்கிறார். இவருடைய மனைவியாக வரும் கௌதமி வயதுல முதிர்ச்சி இருந்தாலும் தோற்றத்துல மிகவும் இளமையாக இருக்கிறார். நடுத்தர குடும்ப தலைவியாக அனைவர் மனசுலயும் அழகா பதிகிறாங்க. கமல் கௌதமியின் மகள்களாக வரும் நிவேதா தாமஸும் எக்ஸ்தரும் தங்கள் கதாபாத்திரத்தை செவ்வன செய்திருக்கிறார்கள். இதில் எக்ஸ்தர் சிறு குழந்தையாக இருந்தாலும் அனுபவபூர்வமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஐஜியாக வரும் ஆஷா சரத் அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான மிடுக்குடன் வலம் வந்திருக்கிறார். மற்றபடி படத்துல நடித்திருக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் ஒரு சில காட்சிகளை வந்தாலும் மனதை விட்டு அகலவில்லை. அனைத்து மொழிகளிலும் வெற்றி கண்ட த்ரிஷ்யம் படத்தை தமிழ்ல அதற்கேற்றாற்போல் அழகாக இயக்கி இருக்கிறார் ஜித்து ஜோசப். அளவான கதாபாத்திரங்களை அழகாக கையாண்டி இருக்கிறார்கள். முதல் பாதையில கொஞ்சம் விறுவிறுப்பு குறைந்து காணப்பட்டாலும் இரண்டாம் பாதையில ரசிகர்களை சீட்டி நுணுக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். திரைக்கதையோட வேகம் ரசிகர்களை தியேட்டரை விட்டு வெளியே செல்ல விடாமல் தடுக்கிறது. ஜிப்ரான் இசையில பாடல்கள் சூப்பர், பின்னணி இசையும் மென்மையாகவே நகர்கிறது. சுஜித் வாசுதேவன் ஒளிப்பதிவில் கிராமத்து பசுமையை அழகாக படம் பிடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காட்சியும் தெளிவாக படமாகி இருப்பது படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது. மொத்தத்துல பாபநாசம் பாசத்தின் களம்.